தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. வரலாறு காணாத மழை காரணமாக நெல்லை மாநகரானது முழுவதுமாக முடங்கியுள்ளது. நெல்லை மாநகரில் நேற்று மாலை முதல் தற்போது வரை பெய்து வரும் மழையின் காரணமாக மின்சாரமானது துண்டிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தும் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. செல்போன் சேவைகள் உள்ளிட்ட அனைத்துமே முடங்கியுள்ள ஒரு நிலையில் தற்போது நெல்லை மாநகரம் திகழ்ந்து வரும் நிலையில் இது குறித்த விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாரிவளர் இணைகிறார். வணக்கம் பாரிவளர், விவரம். வணக்கம். நெல்லை மாவட்டமே தற்போது நீரில் தத்தளிக்கிற ஒரு சூழல்தான் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதி கனமழை பெய்து பல்வேறு இடங்களில் 60 சென்டிமீட்டர் வரை மழையானது பதிவாகியிருக்கிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி பல்வேறு இடங்களில் முழுமையாக தண்ணீர் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் பெருவெள்ளம் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக மின்சாரம் இல்லை, போதுமான அளவு கடைகளும் திறக்கப்படவில்லை, போக்குவரத்தும் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நெல்லை மாநகரம் முழுவதுமே தற்போது தீ போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வெளியே வாங்கக்கூட கடைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை தற்போது இருக்கிறது. அவர்களை மீட்டெடுக்கும் பணியில் ஒரு பக்கம் மாவட்ட நிர்வாகம் முயற்சி எடுத்தாலும் அதி வெள்ளத்தின் காரணமாக பொதுமக்களை தற்போது வரை சென்றடைய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அனைத்து இடங்களிலுமே மின்சாரமானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு தற்போது கஷ்டப்படும் ஒரு சூழல்தான் உருவாகி இருக்கிறது. நெல்லை மாவட்டம் முழுக்க புறநகர் பகுதிகளிலும் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அனைத்து ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளும் தற்போது நிரம்பி காட்சியளிக்கின்றன. இதன் காரணமாக பொதுமக்கள் குடியிருப்புக்குள் தண்ணீரானது சென்றிருக்கிறது. இதன் காரணமாக அனைத்து சாலைகளுமே தற்போது தரை போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. NH11 என சொல்லப்படும் தேசிய நெடுஞ்சாலை மட்டும் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு அந்த வழித்தடங்களில் மட்டுமே தற்போது பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அனைத்து இடங்களிலுமே தற்போது தண்ணீர் சூழ்ந்திருக்க ஒரு சூழல் தான் இருக்கிறது. பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் குடியிருப்புகள் தண்ணீர் ஆழ்ந்து புகுந்திருக்குது. மின்சாரம் அனைத்து இடங்களிலுமே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பெருமளவில் அனைத்து வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளுமே தற்போது மூடியிருப்பதால் பொதுமக்கள் தங்கள் தேவைக்கான பொருட்களை கூட வாங்க முடியாத ஒரு சூழல் தான் நெல்லை முழுவதும் எடுத்திருக்கிறது. மேலும் அனைத்து இடங்களும் தொடர்ச்சியாக ரெட் அலர்ட் எனப்படும் நாளைய தினமும் இந்த கனமழை இருக்கும் என்று ஏற்கனவே வானிலை நிர்வாகம் அறிவித்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக பொதுமக்கள் தற்போது அச்சமடைந்திருக்க ஒரு சூழல் தான் இருக்கிறது. அனைத்து இடங்களிலுமே நெல்லையை பொறுத்த வரைக்கும் தற்போது தீவில் போல காட்சியளிக்கக்கூடிய சூழல்தான் இருக்கிறது. பெருமழையின் காரணமாக இந்த 2 நாட்கள் நெல்லை முழுவதுமாக ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலுமே தரை போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மற்றும் நெல்லை சுற்றுவட்டார பகுதியில் கூடிய சுற்றுவட்டார சாலை, அதே போல ரிங் ரோடு எனப்படும் வட்டச்சாலை உள்ளிட்ட உள்வட்டச்சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைநீரானது தற்போது வெள்ளம் போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையிலிருந்து இன்னொரு இடத்தில் தொடர்பு கொள்ள முடியாமல் பொதுமக்கள் தவிக்கும் ஒரு சூழல் தான் இருக்கிறது. போதுமான அளவு அரசின் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட அதி கனமழை கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் என்பது அதிகபட்சமான மழை. இது பொதுவாக மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை முதல் முறையாக சமவெளியில் பெய்திருப்பதால் அதிக அளவில் பாதிப்பை தற்போது ஏற்படுகிறது. வானிலை சார்பில் குறிப்பிடும் கூட தரைவழியில் இந்த ஒரு சமவெளியில் இந்த ஒரு மழையானது மிகுந்த வரலாறு காணாத கனமழையாக இருக்கிறது. பொதுவாக இந்த இடங்களில் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கனமழை இருந்தால் கூட ஏரிகள் இயல்பாக நிரம்பி விடும். கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் கூட திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளுமே பெருமையாக அதிக அளவில் நீர் தேங்கிவிடும் சூழல் இருப்பதும் தற்போது 60 சென்டிமீட்டர் அளவில் மழையானது பெய்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.